தற்போது இந்த போருடைய நிலைமையை நாம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அமெரிக்காவுடைய ஏ-10 மற்றும் 24க்கு மேற்பட்ட MQ-9 உளவு விமானங்கள், F-15E ஈகிள், அதை போன்று F-35 இது முழுவதுமாக காலி செய்யப்பட்டிருக்கிறது. அதை போல சமீபத்தில் ஈரானிய வான்பரப்பில் அமெரிக்காவினுடைய நான் ஏற்கனவே சொன்ன F-15E மற்றும் ஏ-10 ஆகிய 2 போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது அமெரிக்காவிற்கு இராணுவ பெரும் சவாலாக இருப்பதாக மாறியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் எதிர்நாட்டு தாக்குதலில் அமெரிக்க விமானங்கள் வீழ்ந்தது இதுதான் முதல் முறை என்பதால் ஈரானை வீழ்த்துவது ட்ரம்பிற்கு அவ்வளவு எளிதான காரியமாக தெரியவில்லை. இதை எல்லாமே நான் சொல்லல, செய்திகள் தான். இப்ப ஈரானின் கூட்டை குறிப்பிட்டு அமெரிக்காவுடைய மிக முக்கியமான செய்தி ஏஜென்சியான NBC என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். NBC தனது செய்தியில சமீபத்திய மோதலில் ஈரானுக்குள் ஒரு அமெரிக்க விமானம் விழுந்திருப்பது இதுதான் முதல் முறை என குறிப்பிட்ட NBC ஈரானுடைய வான்பரப்பு மீதான அமெரிக்காவின் ஆதிக்கம் என்கின்ற கருத்தை சந்தேகத்திற்கு உள்ளாக்குகிறது என்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு நடவடிக்கையினுடைய முதன்மையான நோக்கம் என்பது ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை அழிப்பது மற்றும் பலவீனப்படுத்துவதாகத்தான் சொல்லப்பட்டது இருந்தது. ஆனா இந்த பிராந்தியம் முழுவதும் பதில் தாக்குதல் நடத்தும் திறனை ஈரான் தற்போது தக்க வைத்திருக்கிறது என அமெரிக்காவினுடைய NBC தன் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்த செய்தி என்னன்னா, ஃபாக்ஸ் நியூஸ் என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். சேதமடைந்ததாக கூறப்படும் அமெரிக்க போர் விமானத்தினுடைய புகைப்படத்தை ஈரானிய அரசு ஊடகங்கள் வெள்ளிக்கிழமை வெளியிட்டதாக ஃபாக்ஸ் நியூஸ் தன் கருத்தை தெரிவித்திருக்கு. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை குறித்து உறுதி செய்ய முடியவில்லை என்றும் கீழே அடிஷனலா ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து போர்க்களத்தில் வான்பரப்பை கட்டுப்படுத்துவது என்பது ஆபத்தே இல்லை என அர்த்தமாகாது என வல்லுநர்கள் கூறுவதாக, அதாவது மறுபடியும் அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்றேன். போர்க்களத்தில் ஒரு போர் நடக்குன்னா வான்பரப்பை கட்டுப்படுத்துவது என்பது ஆபத்தே இல்லை என அர்த்தமாகாது என வல்லுநர்கள் கூறுவதாக குறிப்பிடும் ஃபாக்ஸ் நியூஸ் F-15E போன்ற போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது ஈரான் வான்பரப்பின் மீது மேலாதிக்கம் செலுத்துவதாக ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை கோரி வருவது குறித்து பல சந்தேகங்களை உள்ளாக்கியிருக்கிறது என்றும் அவர்கள் ரொம்ப அமெரிக்காவை ஒரு மோசமான நிலைக்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது அல்லாமல் த ஸ்டேட் மீடியா சமூக ஊடகங்கள்ல இந்த சிதறல்கள் புகைப்படங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை சேர்ந்ததுதான் என கூறும் வல்லுநர்களின் கருத்தையும் கூட பிபிசியினுடைய வெரிஃபை ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறது. இதற்கிடையில் ஈரானுடைய கூற்றை குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டுள்ள அமெரிக்காவினுடைய NBC நியூஸ், சமீபத்திய மோதலில் ஈரானுக்குள் ஒரு அமெரிக்க விமானம் விழுந்திருப்பது இதுதான் முதல் முறை. ஈரானுடைய வான்பரப்பு மீதான அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் நான் ஏற்கனவே சொன்னதான், கேள்விக்குறி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரானுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியை அறிவிச்சிருக்கிறாரு. ஹெர்முஸ் நீரினை ஈரான் திறக்கவில்லை என்றால் இந்த பகுதியில் பதட்டத்தை அச்சுறுத்ததோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு புதிய படைகளை அனுப்பியுள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனா அமெரிக்க விமானம் தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ள நிலையில் ஈரான் என்ன கூறுகிறது என்றால், ஈரானுடைய வான்பரப்பு மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆதிக்கம் பற்றிய தகவல் மீது ரொம்ப சந்தேகம் என்பதுதான் அமெரிக்காவுடைய செய்திகள். இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு நடவடிக்கை முதன்மையான நோக்கம் ஈரானிய வான்பரப்பை அழிப்பது பலவீனப்படுத்துவதாக இருந்தது. ஆனால் இந்த பிராந்தியம் முழுவதும் தற்போது ஈரானுடைய இந்த பிராந்திய தாக்குதல் முழுவதும் தற்போது ஈரானுடைய கைகளில் இருப்பதை உறுதிப்படுத்துவதாகத்தான் அமெரிக்காவுடைய செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் பிரதானமான அந்த செய்தியில வரலாற்று ரீதியாக பார்த்தால் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியில 4 வார சண்டைக்கு பிறகு ஒரு போர் விமானத்தை இழப்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் அல்ல, இது அசாதாரணமானது என்று யுஎஸ்னுடைய ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் டேவிட் டெஃப்டூலா வெள்ளிக்கிழமை ஃபாக்ஸ் நியூஸ்ட்டு தெரிவித்திருக்கிறார். 4 வாரம் நீங்க சண்டை பிடிச்ச பிறகு
அதுக்கு பிறகு 1 மாசம் கழிச்சு 33 கழிச்சு ஒரு ஃப்ளைட் அடிச்சிட்டாங்களே. இது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் விரும்பும் எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த தடையும் இல்லாமல் உங்கள் வேலை செய்வதற்கான திறன் உங்களுக்கு இருப்பதை உணர்த்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். டேவிட்டுடைய கருத்துப்படி டெசர்ட் ஸ்டார்மிங் 43 நாட்கள் சண்டையின் போது கூட்டணி படைகள் தினமும் ஒரு விமானத்தை இழந்து வந்தார் என்பதை குறிப்பிட்ட அவர் 1990 குவைத் மீதான ஈராக்கின் தாக்குதலுக்கு பிறகு ஈராக்கிற்கு எதிராக ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்மிங் தொடங்கப்பட்டதையும் தற்போது நாங்கள் இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. ஈரானுடைய திறன்கள் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டதாக அதிபர் ட்ரம்ப் கூறுவதை பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்ஸ் தொடர்ந்து கூறுவதை ஏபிசி நியூஸ் அடுத்து தெரிவிக்கிறது. ஏபிசி நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அமெரிக்க இராணுவத்தால் அளிக்கப்பட்டதாக ஏபிசி நியூஸ்ல அவங்க கூறுறாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை ஈரான் பகுதிக்குள் அமெரிக்க போர் விமானங்கள் F-15 சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பல அமெரிக்க அதிகாரிகள் கூறுவது அவர்களுடைய கருத்தை கேள்விக்குறியாக்குறது. இவங்க மாறி மாறி பேசுறாங்க, பொய் சொல்றாங்க அப்படின்னு ஏபிசி சொல்லுது. இந்த சம்பவத்தை குறித்து வாஷிங்டன் போஸ்ட் என்ன செய்தி வெளியிடுதுன்னா, காணாமல் போன அமெரிக்க வீரரை தேடுவது அமெரிக்க இராணுவத்திற்கு மிகவும் ஆபத்தான தருணம் என வாஷிங்டன் போஸ்ட் தெரிவிக்கிறது. மேலும் வாஷிங்டன் போஸ்ட் இது காணாமல் போனவரை மட்டுமல்லாது அவரை மீட்கும் பணியில் உள்ள குழுவினரையும் ஈரானிய தாக்குதல் ஆபத்தில் நேரடியாக இட்டுள்ளது என வாஷிங்டன் போஸ்ட் தெரிவிக்கின்றது. இந்த மோதலில் எதிரி பகுதிக்குள் அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது இதுதான் முதல் தடவை என்றும், இந்த சம்பவம் ட்ரம்பினுடைய அரசியல் பெரும் சவாலாக மாறலாம் என வாஷிங்டன் போஸ்ட் தனது செய்தியில் எடுத்துரைக்கிறது. ஈரான் போரை எதிர்ப்பவர்கள் மட்டுமல்லாது தனது ஆதரவாளர்கள் மத்தியிலும் டொனால்ட் ட்ரம்ப் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டு வருகிறார் என உலக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வாரம் நிகழ்த்திய உரையில் போர் அதன் முடிவை நெருங்கிவிட்டதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். நாம் பார்த்தோம், முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் சமீபத்திய விமான தாக்குதல்கள், விமான இழப்புகள் அந்த கருத்தை கேள்விக்குறியாக்குறது எனவும் மீண்டும் வாஷிங்டன் போஸ்ட் மட்டுமல்ல எல்லா செய்திகளும் தனது கருத்தை தெரிவிக்கின்றது. இதற்கிடையில 60,000 தரைப்படைகளை கொண்டு தாக்குதல் நடத்துவது சாத்தியக்கூறு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அமெரிக்க அதிபர் ஹெர்மூஸ் வளைகுடாவை கைப்பற்ற சாத்தியக்கூறு இல்லை என உளவு அமைப்பு கருத்து தெரிவித்திருப்பதையும் நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம். ஆக அமெரிக்கா எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் தோல்வி இருக்கிற போது அச்சுறுத்தக்கூடிய கார்பெட் குண்டுகளை வீசி தாக்கினால் அதோடு மாறுபட்ட சிக்கல் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் சந்திக்கும் என்ற கருத்தும் அங்கு பெரும் பிராந்திய வல்லாதிக்க அழிவு நிலையை அமெரிக்கா தொடருமா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கிடையிலே அமெரிக்க கம்பெனிகள் ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான திட்டங்களை தீட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இனி வரும் நாட்களில், அதாவது காலங்களில் அமெரிக்க மேலாதிக்கம் செலுத்தும் விதமாக நடந்து கொள்ள முடியாது. பொருளாதார தடைகள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளும் ஈரானுடைய அணு நிலையம் மீது 4 முறை அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலை அவர்கள் பெரும் பிராந்திய அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள். அதாவது ஈரானுடைய புஷர் நகரத்தில் 2.2 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். மேலும் ஈரானுடைய முக்கிய துறைமுகங்கள் ஒன்றாகும் இது. புஷர் அணுமின் நிலையம் மீது ஏற்படும் எந்த ஒரு தாக்கமும் ஈரானுடைய ஆற்றல் பாதுகாப்பை மட்டுமின்றி ஒட்டுமொத்த வளைகுடாவினுடைய திறன்களை பாதிக்கும். கதிர்வீச்சு பாதுகாப்பு கோணத்தில் இது மிகப்பெரிய கவலைக்குரியது. சர்வதேச அளவில் அச்சத்தை அதிகரிக்கும் செய்தியாக இருப்பதை தாண்டி எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பயம் ஈரானுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளுக்கும் எழுந்துள்ளது. ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது எக்ஸ்தல பதிவில் ஈரான் மட்டுமின்றி முழு வளைகுடா பிராந்தியத்திற்கும் பெரும் ஆபத்தை உருவாக்கக்கூடும் என்று எச்சரித்திருக்கிறார். இந்த தாக்குதலை தாண்டி ஈரானுடைய பெட்ரோகெமிக்கல் உற்பத்தி மையங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அராகச்சி குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் தாக்குதலின் உண்மையான நோக்கம் பொருளாதாரத்தையும் எனர்ஜி துறையும் பாதிப்பதுதான் அமெரிக்காவுடைய கடைசி இலக்கு. அவர்கள் தோல்வியை சந்தித்து விட்டார்கள் என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார். நரகம் அவர்கள் மீது இறங்குவதற்கு முன் 48 மணி நேரம் கடவுளுக்கே மகிமை என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உணர்கிறார். மார்ச் 27 அன்று ஈரானிய எரிசக்தி ஆலைகளின் மீதான எந்த ஒரு தாக்குதலையும் அன்றிலிருந்து 10 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ஏற்கனவே ஆரம்பித்தார். சற்று முன் மற்றொரு பதிவில்
அமெரிக்க பொருளாதார வரிகள் கொண்டு வந்த நன்மைகளை பற்றி பேசி அவர்கள் அமெரிக்காவுடைய டேக்ஸை பத்தி பேசுறார். இவை அனைத்தும் அதே நேரத்தில் அணுசக்தி ஈரானை ஒழித்தல் மகா என்று போட்டிருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு மூளை குழம்பி இருப்பது போன்றுதான். என்ன நடத்துகிறது, என்ன பேசுகிறோம் என்று தெரியவில்லை. தங்களது பாலம் தகர்க்கப்பட்ட உடனே கோபத்தில் ஈரான் பதிலடியை தொடங்கியது. இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதல் ஒரு ரயில் நிலையம் மற்றும் கட்டிடங்களை நாசம் செய்தது. அரபு நாடுகளில் உள்ள பாலங்களை தகர்க்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அரபு நாடுகளில் உள்ள எண்ணெய் கிணறுகளும் குடிநீர் ஆலைகளும் தாக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த தாக்குதலில் அரபு நாடுகளை குறிவைத்துள்ள ஈரான் குவைத்தில் உள்ள மினா அல் அஹ்மதி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. அதில் தீப்பற்றி எறிந்து வரும் நிலையில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இதே போல 90% பயன்பாட்டிற்கான கடல் நீரை குடிநீராக்கும் குவைத்தில் உள்ள கடல் நீரை ஆலையின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலில் ஆலையின் சில பகுதிகள் சேதமடைந்ததாகவும் செய்திகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியை நோக்கி ஏவப்பட்ட ஈரானுடைய ட்ரோன் அந்நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து தாக்கியதாக செய்திகள் வந்தபோதும் ஐக்கிய அமீரகத்தினுடைய எரிவாயு மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையமான ஹப்சான் எரிவாயு தொடர்ந்து பதப்படுத்தப்பட்டு தளத்தின் மீது தீப்பற்றி ஏற்பட்டு அந்நிலையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அப்ப ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்து தடுத்தினால் எப்படி அது விழும் என்று கேள்வி வருகிறது அல்லவா? அப்படின்னால் அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னானது? இப்போ பஹ்ரைனில் ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றதால் அங்கு எப்போதும் எச்சரிக்கை சைரன் ஒலித்தபடி உள்ளது. சவுதி அரேபியா மீது ஏவப்பட்ட ஈரானின் ட்ரோன்களை அழித்து விட்டதாக சவுதி கூறுகிறது. அதற்கு ஈரான் தங்கள் பாலம் தாக்கப்பட்டதற்கு வளைகுடா நாடுகளுக்கு பலமான பதிலடி கொடுத்து வரும் ஈரானால் தற்போது அரபு நாடுகள் பெரும் கலக்கத்தில் உள்ளன. துபை ஓரக்கில் அலுவலகம் மீது அமெரிக்காவினுடைய ஓரக்கில் அலுவலகம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்கள் ஐடி ஊழியர்களை கடும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கிறது. ஈரானுடைய ட்ரோன் மோதி சேதமடைந்துள்ளது. ஈரான் ஏவிய ட்ரோனை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமைப்புகள் வானிலை தடுத்ததாக கூறினாலும் அதன் சிதிலங்கள் ஆரக்கில் அலுவலகத்தின் மீது விழுந்ததாக துபை அதிகாரிகள் உறுதி செய்கிறார்கள். இதற்கிடையில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த அமேசான் வெப் சர்வீஸ் நிறுவனத்தின் டேட்டா சென்டர்களின் மீது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம் மீது பஹ்ரைனில் ட்ரோன் தாக்குதல்களால் சேதமடைந்ததாகவும் ஈரான் அடுத்தடுத்து யுஎஸ் டேட்டா சென்டர் நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதும் இந்த வார தொடக்கத்தில் ஆரக்கிள் டேட்டா சென்டர் மீது நேரடி தாக்குதல் நடந்ததாக ஈரான் அரசு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. ஆனால் அதை உடனடியாக மறுத்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தற்போது ஆரக்கிள் அலுவலகம் கட்டடத்தில் ஏற்பட்ட சேதத்தை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் தாக்குதல் முயற்சி தெளிவாகி இருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபருடைய கூற்று ஏதோ இரவில் பேச்சு விடிந்தால் போச்சு என்ற கதையாக இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் போர் நிறுத்தத்திற்கு அவர் முயற்சி செய்தார். 48 மணி நேரத்தை அவர் கெடுவாக விதித்திருந்தார். ஒன்றும் நடக்கவில்லை. அதற்கு பிறகு அவரே சுயாதீன முயற்சியில் 5 நாட்கள் போரை நிறுத்தியிருந்தார். அதுவும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதற்கு பிறகு 6ஆம் தேதி நாளை மறுநாள் வரைக்கும் அவர் போரை நிறுத்தியிருக்கிறார். அதிலும் ஒன்றும் நடக்கவில்லை. அதற்கு பிறகு தற்போது 48 மணி நேரம் நரகத்தை உங்கள் மீது ஊற்றுவேன், நரக வெடிப்பை என்று சொல்கிறார். ஆனால் ஈரான் இதற்கெல்லாம் அச்சப்படுவதாக தெரியவில்லை. ஈரான் இன்னும் ஆயுதங்களையும் திருப்பி ஒரு செய்தி வருகிறது. அவர்களுடைய பாதுகாப்பு மண்டலத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள் Su-57 போன்றவைகள் இருப்பதாகவும் தகுந்த நேரத்தில் அவைகள் வெளிக்கொண்டு வந்து பயங்கர தாக்குதல்களை நடத்தப் போவதாகவும் இன்னும் தொழில்நுட்பங்கள் வாய்ந்த ட்ரோன் சிஸ்டங்களை தாண்டி பலிஸ்டிக்ஸ் மிசைல்களை வீசும் முழு கெப்பாசிட்டி இருப்பதாகவும் அமெரிக்க அதிபருடைய இந்த உளறல்கள் மறுதளிப்புகள் உச்சபட்ச அச்சத்தின் வெளிப்பாடாகும். அமெரிக்கா ஒருவேளை கார்பெட் குண்டுகளை போடுகின்ற நேரத்தில் ஒட்டுமொத்த பிராந்தியமும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் என்றும் அமெரிக்கா நேற்று நாம் பேசக்கூடிய அணு ஆயுத தளங்களின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவதை ரஷ்யா மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. ரஷ்யா மட்டுமல்ல, அதற்கு ரிட்டாலியேஷன் பதிலடி கொடுக்கிற நேரத்தில் அது வெடித்து சிதறினால் அணு கதிரியக்க கசிவுகள் வெளியே வந்தால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் பாதிக்கப்படும்.
முதலிலே எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும். அமெரிக்க நிறுவனங்களுக்கு இனி அங்கே வழி இருக்காத நிலையை அமெரிக்க அதிபர் ஏற்படுத்துகிறார். முதலில் அமெரிக்க மக்கள் ஒரு நல்ல தலைமையை தேர்ந்தெடுக்கப்படாததுதான் இவ்வளவு பெரும் சிக்கலுக்கும் காரணமாக அமைந்தது. காரணம், ஹெர்முஸ் வளைகுடாவில் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் சொல்கின்ற காரணங்களை வகைப்படுத்தி நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துவிட்டேன். இந்த போர் ஆரம்பித்து ஒரு 35 நாட்களாக கிட்டத்தட்ட வந்த நிலையிலே முதலில் ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை. இரண்டாவது ஹெர்முஸ் கைப்பற்றுதல் நடைபெறவில்லை. மூன்றாவது கர்க் தீவுகளை உள்ளே இறங்குவது நடைபெறவில்லை. நான்காவது தரைப்படை நடைபெறவில்லை. இப்படி ஒன்றையும் நடைபெறாமல் ஆரம்பத்தில் அவர் 48 மணி நேரம் கெடு விதித்தார். ஒன்றும் நடக்கவில்லை. அதற்கு பிறகு 5 நாட்கள் கெடு. தற்போது ஏப்ரல் 6ஆம் தேதி வரை கெடு. இப்பொழுது நேற்று இரவு முன்தினம் 48 மணி நேரம் நரகத்தை ஊட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு விமானங்களையும் இழந்து அமெரிக்காவினுடைய ஒரக்கிள் மற்றும் உள்ளப்பட அமேசான் டேட்டா சென்டர் எல்லாமே தாக்கப்படுகிறது. இஸ்ரேல் தாக்கப்படுகிறது. ஆனால் ஈரானில் பெரு அழிவுகள் இருக்கிறது. இது காரம் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் மிக கடுமையாக அதாவது காயப்பாடுகளுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் 43 லட்சம் மக்கள் நாட்டில் பல பகுதிகளுக்கு சிதறி இருப்பதாகவும், கட்டடங்கள் அழிவு, பலாயிரக்கணக்கான மக்கள் இழப்பு, பல நிலைகள் தகர்ப்பு என்று ஈரான் தொடர்ந்து அழிவை சந்தித்து தான் வருகிறது. அதற்கு சமமாக மத்திய கிழக்கு, அதற்கு சமமாக இஸ்ரேல், அமெரிக்க நிலைகள். ஒரு தனி மனிதனுடைய மனோ இச்சை, ஒரு தனி மனிதனுடைய புரிதலற்ற போக்கு உலகத்தில் இவ்வளவு பெரும் சீரழிவை ஏற்படுத்தி உள்ளது. ஒரு கோட்பாடு மட்டும் உண்டு. உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் அவர்கள் மிக கடுமையான கண்டனம் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். ஈரான் போரில் வெற்றி பெற அமெரிக்க மக்கள் தினமும் ஜீசஸ் இடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸ்க்கு போப் லியோ கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவருடைய செய்தியை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கின்றேன். அவர் சொல்லுகிறார், போரை வெளிப்படையாக மத ரீதியாக இணைப்பது இயேசுவின் வழிகளுக்கு முரணானது என குறிப்பிட்ட கண்ணியத்துக்குரிய போப் லியோ அவர்கள் பிறரை ஆதிக்கம் செலுத்தும் ஆசையை விடுத்து பிறருக்கு எப்படி வாழ்வளிப்பது என்ற நோக்கிலே இயேசுவின் வழி எனவும் போப் லியோ அவர்கள் அமெரிக்காவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் என்கின்ற செய்தியை தற்போது வந்திருக்கிறது. ஆகவே மதத்தோடு இணைத்து பதட்டத்தை ஏற்படுத்தி என்ன செய்வதென்று அவர்களுக்கு புரியவில்லை. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.